Hi. Hi. Oh. Hi. Happy to see you all again. Welcome back to my YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாமலும் ஃப்ளாலெஸ் மேக்கப் வந்து க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இந்த வீடியோட கான்செப்ட். ஸோ நான் அதுதான் வந்து பண்ணி காட்ட போகிறேன் லைவாக. ப்ளஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனி கேமராஸ், லைக் ஐ டோன்ட் ஹாவ் எனி லைட்ஸ் பிஹைண்ட் மீ. முன்னாடி கிடையாது, பின்னாடி கிடையாது. ஸோ நான் வந்து இது வந்து ஃபுல் சன்லைட்டில் வந்து எடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோ. ப்ளஸ் என்னோட வீடியோவில் ஃபில்டர்ஸ் கிடையாது. ஐ நாட் யூஸிங் எனி ஃபில்டர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான வியூ வந்து கிடைக்கும். ஒரு ஃபவுண்டேஷனுக்கும் ஃபவுண்டேஷன் இல்லாத ஒரு ஃபேஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்றதுக்காக. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ வந்து நான் வந்து அகெயின் என்னோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் இஸ் வெரி மஸ்ட். ஸ்கின் கேர் பண்ணாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு மேக்கப்பும் ட்ரை பண்ணாலும் அது வந்து அவ்வளோ வந்து சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க போகிறது கிடையாது. அப்படியே ரிசல்ட் கொடுத்தாலும் ஒரு 1 hour to 2 hours வந்து உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் அதெல்லாம் வந்து க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்கின் கேர் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இப்போ வந்து ஒன் பார்ட் ஆஃப் மை ஃபேஸில் வந்து நான் எந்த ஃபவுண்டேஷனும் போட மாட்டேன். அனதர் பார்ட் ஆஃப் மை ஃபேஸ் வந்து நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து வெறும் கன்சீலர் மட்டும் இருக்க போது, இதில் ஃபவுண்டேஷன் இருக்க போகுது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ், என்ன மாதிரியான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆல்வேஸ் 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 நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிக்மெண்டட் ஸ்கின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கலர் கரெக்டர் யூஸ் பண்ண மறந்துடவே செய்யாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மேக்கப் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ரொம்ப வந்து எங்கெங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆடாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஒரு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த மார்ஸோட கலர் கரெக்டர் இப்போ எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு அப்ளை. ஸோ எங்கெல்லாம் எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்குன்னு, ஸோ ஐம் கோயிங் டு யூஸ். எனக்கு நிறைய பிக்மெண்ட் இருக்கும். எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோட ஃபோனில் ஏதோ லைட் ஃபில்டர் இருக்கிறதுனாலே என்னமோ வந்து கொஞ்சம் நான் வந்து ஃபேர் ஸ்கின் டோனில் தெரிகிறேன், விச் இஸ் ஆக்சுவலி நாட். நான் வந்து ஃபேர் ஸ்கின் டோன் கிடையாது. நான் இதையும் வந்து சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து இது வந்து சீன் போடுறதுக்காக சொல்லலை, எனக்கு வந்து கிடையாது. ஸோ என் ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்காக நான் வீடியோ பண்ணும்போது ஐ ஷுட் பி 100% பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இது வந்து நான் வந்து டார்க் ஸ்கின் டோன் தான், அதனால் கொஞ்சம் இதில் தெரியல, அதனால் நான் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் 2 சைட்லேயும் வந்து போதுமான அளவுக்கு வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ஷேடில் இருக்க கன்சீலர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஷேடில் இருக்க கன்சீலர் யூஸ் பண்ணால் பழகிக்கோங்க. ஸோ இல்லைனா அதுவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுதான் இதில் இருக்கிறதுலே வந்து டார்க்கர் ஷேட். ஸோ நான் அதை தான் வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறேன். இந்த சைடு, இந்த சைடு. நீங்கள் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்கின் டோனை வந்து ஈவன் டோனில் வச்சுக்கிறது அவசியம். அப்போ தான் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் வந்து நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து இந்த பில்கிரிமோட ட்ரீம் மேட் சீரம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுவுமே குவைட் என்னோட ஷேட் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் ஃபார். இதில் இருக்கிறதே பிரச்சனை, இது வந்து பெரிய திறக்கிறதே ரொம்ப கஷ்டம். திறந்தாலும் இவ்வளோ பெரிய குச்சி ஒன்று வரும். ஓகே, அதெல்லாம் தேவையில்லை, பட் ஜஸ்ட் மென்ஷன். ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட் வந்து ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இப்படி டாட் டாட்டா வச்சுட்டு வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாதீங்க. அது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே சில இடம்லாம் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படியே கையில் போட்டு இப்படி எடுத்தோமா, ஸ்பாஞ்சில் வச்சோமா, இல்லை ஏதாவது ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணோமா, அப்படியே டேப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கவரேஜ் வந்து கிடைக்கும். எங்கள் இடத்துலையும் திட்டா வந்து ஃபீல் ஆகாது. ஆக்சுவலி இது சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு 4-5 ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கேன். எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸும் வந்து எனக்கு வந்து ஒரு வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கும். எனக்கு வந்து பிஃபோராக இதை பற்றி ஐடியா கிடையாது, பட் நான் வாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு தான் நான் அப்புறம் வாங்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேயே வந்து
சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்பாஞ்சையை அப்படி திருப்பிட்டு எக்ஸஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறேன். என்னோட எக்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த பக்கம் என்னோட மேக்கப் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் சைட் வந்து நான் இந்த சேம் கன்சீலர் பேலட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இதை வந்து நான் ஃபுல் ஃபேஸ்க்கும் நான் அப்ளை பண்ணுறேன். லைக் ஃபுல் ஃபேஸ்னால் எங்கெல்லாம் எனக்கு வந்து தேவைப்படும் நான் நினைக்கிறேன்னா அந்த இடத்துலலாம், விச் இஸ் எங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும். இந்த இடத்துல உண்மையாகவே எனக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு யூஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போ ரெண்டு சைட்லேயுமே நம்ம வந்து ஒரு ஈவனான அளவுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ப்ளஸ் கன்சீலர் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டு சைட்லேயுமே வந்து நம்ம ஹைலைட்டிங் கன்சீலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்காக வந்து நான் மார்ஸோட இந்த கேனல் கன்சீலர் எடுத்துக்கேன். ஸோ ஹைலைட்டிங் கன்சீலர் எப்போவுமே நம்ம ஷேடை விட ஒரு ஷேடு வந்து அதிகமாக லைட்டாக இருந்தால் பெட்டர். இதெல்லாம் தான் வந்து அந்த மார்க். ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் ஹைலைட்டிங் கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட் நவ். இப்போ வந்து ஒரு காம்பேக்ட். ஸோ என்னதான் வந்து இது எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தாலும் ஐ வாண்ட் டு புட் ஃபுல் கவரேஜ் மேக்கப். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் ஐப்ரோ எடுத்துக்கிறேன். ஐப்ரோஸ் வந்து சரி பண்ணலாம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணாலும் அது வந்து அந்தளவுக்கு சூப்பராக தெரியாது. நான் ரொம்ப போட போகிறது கிடையாது, கொஞ்சமாக லைட்டாக என்ன சொல்கிறேனே, இங்கேருந்து பார்க்க எப்படி இருக்கோ தெரியல, எனக்கு கண்ணாடியில் பார்க்க சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து என் கண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல் ஆஃப் அ சடன் என் கண்ணை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சமா மை வச்சுக்கலான் இருக்கேன். மஸ்கரா இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு காம்பேக்ட் எடுத்துக்கிட்டு ஊற்றி 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 எடுக்க போகிறேன். ஊற்றி ஊற்றி மீன்ஸ் டேப் பண்ண போகிறேன். ஓகே, சரி போத்த சைட் எனக்கு வந்து எங்கெல்லாம் வந்து பவுடர் தேவைப்படுதுன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து கச்சா முச்சான்னு பவுடர்லாம் அடிக்க தேவையில்ல. எங்கும் உங்களுக்கு பவுடர் உண்மையாகவே தேவைப்படுது. லைட்டா ஒரு கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு வரேன். பிகாஸ் நம்ம வந்து ஸ்கின் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோன்றதுனால லைட்டாக ஒரு நல்ல செட்டிங் ஸ்ப்ரே வச்சு அடிக்கலைன்னா நீங்கள் என்ன போட்டாலும் போயிடும். ஸோ அது வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நான் வந்து இந்த ப்ளூ ஹென்னோட செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து யூஸ் பண்ணி போகிறேன். இது வந்து ட்ரை ஆகட்டும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் எது வந்து நல்லா இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு 5 minutes வந்து வெயிட் பண்ணலாம். 10 minutes later. போதுமான அளவுக்கு வந்து ரெண்டு சைடும் அந்த வெட் வந்து கரைஞ்சிச்சு. லைக் அந்த ஸ்ப்ரே அடித்த அந்த வெட் வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் டெஸ்ட் பண்ண போகிறோம், விச் இஸ் ஹாட் அண்ட் டெஸ்ட். ஸோ இதில் வந்து நம்ம வந்து டேப் பண்ணி பார்க்க போகிறோம் எந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து மேக்கப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் சரி ட்ரான்ஸ்ஃபரே ஆகலை. சரி இந்த சைடு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுதான் இந்த சைட், அதாவது நான் வந்து கன்சீலர் மட்டுமே போட்ட சைடில் வந்து எனக்கு ப்ராடக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. லைட்டாக இங்கே இருக்குது, அதுவும் ரொம்ப ஆப்வியஸாலாம் ஆகலை, லைட்டாக ஆகியிருக்கு. பட் இந்த சைடு வந்து இந்த சைடு வந்து அவ்வளோ ஆகலை. நான் தொட்டு தான் எடுக்கிறேன், பட் இந்த சைடு அவ்வளோ ஆகலை. அப்படியே ஒயிட் பேப்பர் மாதிரியே இருக்குது. இந்த சைடில் கொஞ்சம் கலங்கும் தெரியுதா? என்னதான் வந்து
ஃபில்டராக இருந்தாலும் இந்த சைடு கொஞ்சம் கலங்க தெரியுது. பட் இந்த சைடு ஒன்றுமே தெரியல. ஸோ ஃபவுண்டேஷன் சைடு வந்து எனக்கு மேக்கப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த சைடு வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி இருக்குது. பட் போத்த சைடு எனக்கு லுக் வைஸ் வந்து ஓகே, சூப்பர், எனக்கு சாட்டிஸ்ஃபைடு, நல்லா இருக்குது. அண்ட் உண்மையாக அகெயின் இந்த கேமரா இந்த சன்லைட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து கண்ணாடியில் என்னோட ஃபேஸ். சி, இந்த சைடும் இந்த சைடும் எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. அப்படியே ரொம்ப ஒரே மாதிரி தான் எனக்கு இருக்குது. பட் இந்த சைடு கம்பேரிட்டிவ்லி இந்த சைடு கொஞ்சம் அப்படியே என் ஸ்கின்னை வந்து ஒரு மேட் அந்த ஃபினிஷில் வச்சுருக்க மாதிரியும், இந்த சைடு கொஞ்சம் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் எனக்கு இதில் வந்து இது 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 வந்து நல்லா இல்லை, அது நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லவே தெரியல. பிகாஸ் ரெண்டுமே எனக்கு சூப்பராக இருக்குது. எனக்கு கரெக்டாக ஒரு மாதிரி ஒரே ஃபேஸில் தான் நம்ம மேக்கப் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஐ ரியலி லவ் திஸ் லுக். ஒரு நார்மல் நீங்கள் அவசரமாக எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் லாஸ்ட் 10 minutes நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா திஸ் லுக் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபங்க்ஷன் வைப் வந்து உங்களுக்கு கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஐ ரியலி ஹோப் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வில் ஒர்க் ஆன் யூ. சி, இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. ரெண்டு சைட்லையுமே இந்த சைடும் சரி சரி அப்படியே ஸ்கின் டோனுக்கு அப்படியே மேட்ச் ஆகுது. இன்னும் இந்த சைட்லேயும் வந்து ரொம்ப ஆப்வியஸாக இல்லை, மேட்ச் ஆகாமல் இல்லை. சி, திஸ் சைட்லாம் பர்ஃபெக்ட். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஐ ஹோப் நீங்களும் இது மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இதெல்லாம் வந்து எனக்கு இருந்த டவுட், இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டால் எப்படி இருக்கும், கன்சிலர் மட்டும் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தான் நான் ஒன்றா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எதனா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், ஸோ உங்களுக்கு தெரியணும் அதோட லுக் எப்படி வரும், அதுவும் ஒரு டார்க் ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ நான் வந்து அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சூஸ் மை யூடியூப் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் என்னோட அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் பவதாரணி. ஸோ பாய் 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 பாய்.